ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சுப்ரபாத்தம். துயில் எழுப்புதல். எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்தி நல்கிட வேண்டுகிறேன். அகம் தூரதஸ்தே பதாம்போஜ யுக்ம பிரணாமே ச யாகத்ய சேவாம் கரோமி சக்ருத் சேவயா நித்ய சேவா ஃபலம் த்வம் பிரயச்ச பிரயச்ச பிரபோ வெங்கடேஷ. நான் வெகு தூரத்தில் நின்றும் வந்து உன்னை ஒரு முறை வணங்கி தொண்டு புரிந்தேன். பிறவிக்கடலில் தத்தளிக்கும் நான் பாபங்களாகிற அலைகளால் இழுக்கப்பட்டு உன்னை கரையை விட்டு விலகி வெகு தூரம் சென்று விட்டேன். புண்ணியங்களாகிற அலைகள் என்னை உன்னிடம் கொண்டு சேர்த்திருக்கின்றன. ஒரு முறை வணங்கினேன். தினந்தோறும் தொண்டு செய்து கழித்திருத்தல் என்னும் முக்தி சாம்ராஜ்யத்தை எனக்கு கொடுத்தருள்க. ஸ்ரீ யதிராஜ வைபவம். வடுக நம்பி அருளிச் செய்தது. வேதாந்த சித்தாந்த சமர்த்தனாய பாஹ்யாந்தரப்ராந்த மதாபனுத்யைஹி சேஷாம்சஹ கேசவயஜ்வதேவ்யாம் தேஜோநிதிஹி கஷ்சிதிஹா விராசீத். வேதத்திற்கு புறம்பான பாஹ்ய மதங்களும் வேதத்திற்கு அவப்பொருள் சொல்லும் குத்ருஷ்டி மதங்களும் அழிவுறுவதற்காகவும் கேசவ சோமயாஜியின் மனைவியான பூதேவியிடம் ஆதிசேஷாம்சத்தை உடையவராய் ஒளிமிகுந்த ஒரு மகா புருஷர் அவதரித்தார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பஞ்சாங்க ஸ்ரவணம். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தஹ அஸ்ய ஸ்ரீ பகவதாஹ மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணஹ த்விதீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிதும்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோஹோ தக்ஷிணே பார்ஸ்வே அஸ்மின் வர்தமானே வியவஹாரிகே ஷஷ்ட்யாஹ संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसंत ऋतौ मेषमासे दशम्याम् अस्यां सुबदितौ गुरुवासर युक्तायां महानक्षत्र उपरि आश्लेषा नक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्री भगवदाज्ञया भगवत्कैंकर्य रूपम् अद्य करिष्ये. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நாள் சித்திரை மாதம் மக நட்சத்திரம். திருமழிசை ஆழ்வார், மணக்கால் நம்பி, திருமாலையாண்டான் ஆகியோருடைய மாத நட்சத்திரம். மணக்கால் நம்பி பற்றிய சிறு குறிப்பு. உய்யக்கொண்டாரின் அன்புக்குரிய ஸ்ரீராமன். உய்யக்கொண்டார் ஸ்ரீபாதத்தை ஆசிரயித்தவர்கள் ஐவர். அவர்கள் மணக்கால் நம்பி, திருவல்லிக்கேணி பான் பெருமாள் அரையர், சேட்டலூர் செண்டலங்காரர், புண்டரீகதாசர், உலகப் பெருமாள் நங்கை ஆகியோர். 12,000 குரு பரம்பரா பிரபாவத்திலும் பெரிய திருமுடி அடைவிலும் கோமடம் திருவிண்ணகரப்பன் என்பவரும் சிஷ்யராக கூறப்படுகிறார். இவர்களில் மணக்கால் நம்பி பிரதானமானவர். இவருக்கு இயற்பெயர் ஸ்ரீராமன் என்பதே ஆகும்.
இவர் 12 வருடங்கள் உய்யக்கொண்டார் திருவடிகளில் சர்வவித கைங்கரியங்களையும் செய்து கொண்டிருந்தவர். ஒரு சமயம் உய்யக்கொண்டார் தேவிகளான ஆண்டாள் பரமபதித்த அளவிலே திருமாளிகை கைங்கரியங்களை எல்லாம் தாம் ஒருவராகவே செய்து வந்தார் மணக்கால் நம்பி. அப்போது ஒரு நாள் உய்யக்கொண்டாருடைய சிறுமிகளான பெண் பிள்ளைகள் இருவரையும் நீராட்டி அழைத்து கொண்டு வருகிற வழியிலே வாய்க்கால் சேராய் இருக்க கண்டு அவர்கள் திகைத்து நிற்க, தாம் படியாய் கிடந்து அவர்களை தம் முதுகிலே அடியிட்டு எழுந்தருள்வித்து கொண்டு போக, ஆச்சாரிய புத்திரிகளின் மணற்கால் பொலிய நின்ற திருமேனியை உடையவராய் இருந்தமையாலே அன்று முதல் இவருக்கு மணற்கால் நம்பி என்றும், இவர் அவதரித்த ஊருக்கு மணக்கால் என்றும் திருநாமம் ஏற்பட்டது என்று பெரியோர்கள் அருளி செய்வர். இத்தகைய ஆச்சாரிய நிஷ்டையாலே உய்யக்கொண்டாருடைய பரம அனுகிரகத்திற்கு பாத்திரமானார் மணக்கால் நம்பி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன. அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள். திருமண் காப்பு அணிதல். கையில் கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்து ஸ்ரீமதே நாராயணாய நமக என்று சொல்லி இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அந்த இடத்தில் திருமண் பெட்டியை உயர்ந்த ஆசனத்தில் எழுந்தருள பண்ணி தான் தாழ்ந்த சுத்தமான ஆசனத்தில் கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ உட்கார வேண்டும். ஆச்சாரியரை தியானித்துக் கொண்டு 3 தரம் கையை தட்டி திருமண் பெட்டியை அவிழ்த்தல் வேண்டும். அதில் உள்ள சிறிய பாத்திரத்தில் தேங்காய் ஓட்டினால் பசுவின் காது போல் அமைந்த பாத்திரம், சுத்தமான தீர்த்தத்தை ஊற்றி அதில் திருத்துழாயை சேர்த்து ஸ்ரீமதே நாராயணாய நமக என்று வலது கையால் தீர்த்தத்தை மூடி சொல்ல வேண்டும். வெள்ளை திருமண் கதிரை வலக்கையால் எடுத்து இடது உள்ளங்கையில் வைத்து வலது உள்ளங்கையை அதற்கு மேலே வைத்து மூடிக்கொண்டு ஸ்ரீ பூதேவியை நமக என்று அபிமந்திரித்து கையை பிரித்து திருமண் கதிரை பெட்டிக்குள் சேர்த்துவிட வேண்டும். வலது கை ஆள்காட்டி விரலால் சிறிய பாத்திரத்தில் உள்ள தீர்த்தத்தை தொட்டு எடுத்து இடது உள்ளங்கையில் சேர்த்து திருமண் கதிரால் குழைக்க வேண்டும். ஆச்சாரிய தியானத்துடன் மூக்கின் மேல் தாமரை மலர் போல் மேல் நோக்கி இழுக்க வேண்டும். கீழ் நோக்கியும் இழுக்கிறார்கள், அவ்வாறு செய்யக்கூடாது. தாமரை மலரை ஒட்டியபடி உருவங்களுக்கு இடையில் கோடியிட்டு அதன் மேல் வலப்பக்கமும் இடப்பக்கமாக திருமண் அணிய வேண்டும். இதுவே நெற்றியில் இடும் முதல் திருமண் ஆகும். அதன்பின் சிரசை தவிர்ந்த மற்ற 11 இடங்களில் 4 பக்கமும் சமமான அளவில் அல்லது சதுர வடிவில் ப வடிவத்தில் திருமண் அமைய வேண்டும். 2வது திருமண் நாபிக்கு மேலேயும் அல்லது நடுவயிறு, 3வது திருமண் மார்பிலும், 4வது திருமண் கழுத்தின் முன்புறத்திலும்,
ஐந்தாவது திருமண் வலது வயிற்றிலும், ஆறாவது திருமண் வலது புஜத்தின் மேல்பாகமும், ஏழாவது திருமண் கழுத்துக்கு கீழே வலது தோளிலும், எட்டாவது திருமண் இடது வயிற்றிலும், ஒன்பதாவது திருமண் இடது புஜத்தின் மேல்பாகத்திலும், பத்தாவது திருமண் கழுத்துக்கு கீழே இடது தோளிலும், 11வது திருமண் அடி முதுகிலும், 12வது திருமண் பிடரியிலும் அணிய வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கையிலுள்ள எஞ்சிய திருமணை தீர்த்தத்தில் கழுவிவிடக்கூடாது. அதை அனைத்தையும் சிந்தாமல் தலையின் மேல் தடவிக்கொள்ள வேண்டும். அதன்பின் ஸ்ரீசூர்ணத்தை குழைத்து தீபச்சுடரை போல் 12 இடங்களில் மேலே சொன்ன கிரமத்தில் அணிய வேண்டும். எஞ்சிய ஸ்ரீசூர்ணத்தை தலையில் தடவிக்கொள்ள வேண்டும். 12 திருமண் காப்பு அணிய அவகாசம் இல்லாதவர்கள் முதலும் கடைசியுமான நெற்றியிலும் பிடரியிலும் அணிந்தால் போதுமானது. பிடரியில் அணியும் போது ப வடிவத்தில்தான் அணிய வேண்டும். பிடரியில் திருமண்ணை மேலும் கீழும் இழுக்காமல் மேல் நோக்கி இழுக்க வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.